புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்பட துவங்கினாலே போதுங்க. இந்த நாள் மட்டுமில்ல, வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நாளும் வெற்றி தரக்கூடிய நாளாகத்தான் அமையும். அதற்குரிய பாதையை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். நீங்க சொல்ல போறிய அதி அற்புதமான ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்களாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், இந்து மதத்துல பெருமாள் இன்றி அமையாது உலகு அப்படின்றது வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. அப்படி பெருமாள் இன்றி அமையாத இந்த உலகு அப்படின்னு நல்லா தெரிஞ்ச நாரதர் ஒரு 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 பர்டிகுலர் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சலனப்பட்டு கவலையோடு இருப்பார். உடனே எல்லாருக்குமே என்னடா இது பெருமாள் கூட இருக்கிறதுக்கு இவ்வளோ கவலைன்னும் போது பெருமாள் அதை குறிப்பறிந்து, என்ன நாரதரே என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொன்னே, நீ போய்ட்டு புனித யாத்திரை போ, கங்கையில் போய் குளிச்சுட்டு வா, இது சரியாயிடும்னு சொல்லுவார். உடனே இவரும் பெரிய பெருமாள் பேச்சு கேட்டு கங்கையில் குளிப்பார். குளிக்கும்போது பக்கத்தில் ஒரு மீன் இவர் பக்கத்தில் விளையாடிட்டுருக்கோம். இவரும் அந்த மீன்கிட்ட மீனே நலமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மீன் ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு, நான் சந்தோஷமாக இல்லை, ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஏன் உனக்கு கவலைன்னும் போது, எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லும். பைத்தியக்கார மீனே உன்னை சுற்றியும் தண்ணியில் நீ தண்ணியில் தான் இருக்க, உன்னை சுற்றிலும் தண்ணி, உனக்கு கீழேயும் தண்ணி, உனக்கு மேலேருந்தும் தண்ணி கொட்டுது, நீ குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமான்னு சொல்லும்போது அந்த மீன் சொல்லும், நான் பண்ணுறது முட்டாள்தனம்னா, அமிர்தம், பரம்பொருள், எல்லையற்றவன், எல்லாமே அவன்தான், மிகப்பெரிய ஆனந்தம் உலகத்தில், அவன் கூட இருக்கிற நீ கவலைப்பட்டால் அது எந்த அளவுக்கு சரியோ அதே போல் நான் சொல்கிறதும் சரிதான்னு சொன்னோன்னே நாரதருக்கு தன் தப்பு புரிஞ்சிடும். உடனே பெருமாளோட மன்னிப்பு கேட்டு பெருமாளோட போய் சேருவார். அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு புராண கதை. இந்த இடத்துல என்னென்னா, நம்ம அதிகமாக கோபப்படும் போதோ அதிகமாக சந்தோஷப்படும் போதோ மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம கடவுளை மறந்துடும். அப்போது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருக்கலாம், அல்லாஹ்வாக இருக்கலாம், ஆண்டாளாக இருக்கலாம், நீங்கள் எல்லா நேரத்துலையுமே இறைவனோட சிந்தனையோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய வேலையும் போது இறைவனோட சிந்தனை உங்களுக்கு பின்னாடி இருந்தது, அது பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருந்ததுன்னா எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஸோ அந்த மீன் சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்பவும் எடுத்துங்க. நம்ம எப்படி மீனுக்கு சுற்றிலும் தண்ணி இருக்கோ, கீழே மேலே எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கோ, அதே போல் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே பெருமாள் இருக்கார், எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் இருக்கார், இயேசு இருக்கான்றதை நம்புங்க. கடவுள் என்பது சத்தியம். எல்லா நிலையிலும் இறைவனை மறவாத எண்ணம் இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்ல நல்ல நாளாக இந்த நாள் அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பா சொன்னீங்க சார். நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, இறைவன் இதெல்லாமே நம்மளை சுத்தி தான் இருக்கு. அதனை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் வாழ்வின் சுவாரஸ்யமே அடங்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும். யார் பேசுறீங்க? நான் கரூர் மூலிமங்கலத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ராஜேஸ்வரி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி, சொல்லுங்க சார். எனக்கு உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். எல்லாத்துக்கும் உங்க பேச்சு கேட்டாவே எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்துருங்க சார். இந்த டிப்ஸ் நீங்க ஒவ்வொன்றும் சொல்றதும் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க சார். நீங்க ரெகுலரா பாப்பீங்களா ராஜேஸ்வரி? பாப்பேங்க சார். நான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறதே என்னோட நோக்கம் 2 விஷயம்தாம்மா. இது வாஸ்து என்பது பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது. இது எல்லாருக்கும் இது போய் சேரணுன்றது முதல் நோக்கம். ரெண்டாவது, எனக்கு என்னோட வாஸ்து கிளாஸ்க்கு என்கிட்ட வரவங்களை நான் பிரபலப்படுத்தணுன்றதான் 2 நோக்கம்மா. அந்த வகையில் இது கமர்ஷியல் எண்ணம் இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களை போன்ற வியூவர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறது இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிம்மா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் டிப்ஸ் கேட்டா தன்னால மாறிடுங்க சார். ரொம்ப சந்தோஷமா. உங்க கேள்வி என்ன ராஜேஸ்வரி? சார், எனக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், அதனால எதுவும் கேட்கலீங்க சார். சொந்த வீடு வாங்குறப்ப உங்ககிட்ட கேட்கறேன். எங்க வீட்டுல ஒரு பசு வளர்க்குறேங்க சார். உங்க வீட்டுல ஒரு பசு வளர்க்குறோம். சரிம்மா. அது அந்த அம்மா இறந்து அதுக்கு அந்த கண்ணுக்குட்டி நாங்க வளர்த்திட்டு இருக்கிறோம். சரி. அது 9 மாசம் ஆனமே தானாவே பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லதா எப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி கேட்கறேன். நல்லதுமா. உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளா உங்களுக்கு?
இல்லைங்க சார், ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது அப்போ ஏதாவது நடுவில் ஏதாவது அபார்ஷன் ஆச்சா ராஜேஸ்வரி? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். ஓகே, பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பசுன்னு ஒரு ஆரம்பிச்சதுனால அவர் சொல்கிறேன். இது பொதுவாக பெண் அதிகமாக உள்ள வீடுமா உங்கள் வீடு? உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் உங்கள் மாமியார் இருக்காங்களா? எங்கள் வீட்டு நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறேன். பொண்ணு, என் பையன், எங்கள் வீட்டுக்காரர், நானும். ஓகே ஓகே ஓகே. அப்போ பசுவை சேர்க்கும்போது 3 ஆகிடுதுமா. அது நல்ல விஷயமா. பெண்கள் அதிகமாக உள்ள வீடு. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 குழந்தைகள், இந்த பசுவை உங்களுடைய 2வது பெண் குழந்தையாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் வந்து நீங்கள் பசுன்னு சொல்கிறீங்க. ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் வந்து மிகப்பெரிய விஷயம். ஆண்டாளை பிடிச்சிங்க. அந்த ஆண்டாள் வந்து பூமி தாய்மா, உங்களுக்கு நல்ல பூமியை கொடுப்பா. அந்த பூமியில் நல்லா ஆண்டாள் வாசப்படி வீடு கட்டி மிக சந்தோஷமாக வாழணும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டத்துல குமார் பேசுறேன் மேடம். குமார் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. குமார் வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல? நாமக்கலுங்கய்யா, பள்ளிப்பழங்கய்யா. சொல்லுங்கள் குமார். நீங்கள் ஏற்கனவே கூப்பிட்ருக்கீங்களா? இல்லைங்கய்யா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்றீங்க. ஸோ கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க குமார். இந்த கிழக்கு பார்த்த வீடுங்கய்யா. அதுல வந்து வீட்டுக்கு இருந்தய்யா தென்மேற்கு பாகத்துல வந்து சமையல் கட்டு இருக்குதுங்க. அது சரிங்கய்யா? தென்மேற்கில் சமையல் கட்டு இருக்கிறது சரி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது தவறுன்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, இப்போ நான் அது நிகழ்ச்சி இப்போ இந்த 1 மாதம் பார்க்கறதுனால தான் நான் கேட்குறேங்க. இல்லை, நல்ல விஷயம் சார். அப்போ தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. சமையல் கட்டு என்பது தென்கிழக்கு, தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடத்துலையும் அல்லது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூலையிலையும் வரணும் சார். கண்டிப்பாக வரக்கூடாதுன்னா தென்மேற்குலையும் வடகிழக்குலையும் வரக்கூடாது சார். நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த தென்மேற்கு சமையலறையே எங்கே இருக்கணும்னு நான் சொன்னோம் அந்த இடத்துக்கு மாற்றும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் குமார். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நிறைய இணைப்பில் இல்லை சார். நீங்க சொன்ன மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற நல்ல விஷயத்தை வந்து நமக்கு கிரகிக்க தெரியணும் அப்படின்னாக்க அதுக்கு நமக்குள்ள முதல்ல நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும் இல்லையா? the negative to positive மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார். இப்போது நம்ம தினம் நம்ம வந்து எல்லா ஊர்லேயுமே பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவுக்குள்ளே டீசல் பெட்ரோல் வந்து லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பால் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆயில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த லாரியிலாவது ஆயிலோ பெட்ரோலோ டீசலோ நம்ம வந்து சிந்தி பார்த்தது உண்டா? பார்த்துருக்க முடியாது. வேறின் தண்ணி எடுத்துகிட்டு போகிற லாரி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கொட்டும். அது வந்து எந்த பக்கத்துலேருந்து கொட்டுன்றது நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அந்த கேர்லெஸ்னஸ். அப்போ என்னென்னா என்ன இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதை வந்து தட்டி கேட்குறதுக்கும் ஒரு ஆள் கிடையாது. இதை வந்து திருத்துறதுக்கும் அரசாங்கங்கள் இல்லை. இதை வந்து இது தப்புன்னு நினச்சிட்டு வந்து இருக்கவங்க அந்த தண்ணி விற்கிறவங்களும் கிடையாது, தண்ணி கொடுக்குறவங்களும் கிடையாது. அப்போ என்னென்னா தண்ணி வந்து இலவசம் ஜஸ்ட் கிராண்டடாக எடுத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வறட்சின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இஸ்ரேல் போன்ற நாடுகளில் தண்ணீர் வந்து எப்படி வந்து பாதுகாக்கப்படுகிறது, எப்படி வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பிளான் பண்ணப்படுறதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் என்றைக்குமே பஞ்சம் வராது. அப்போ தண்ணீரை வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமாக யூஸ் பண்ணுங்கள். அந்த எப்படி நம்ம ஆயில் இல்லாமல் இருந்துடலாம், பெட்ரோல் இல்லாமல் இருந்துடலாம், கேஸ் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ தண்ணியை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட நெகட்டிவான விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக மாறணுன்னா தண்ணீரை பர்ஃபெக்டாக உபயோகிங்க, தேவையில்லாமல் செலவழிக்காதீங்கன்றது இன்றைக்கி ஒரு நான் தகவலாக சொல்கிறேன். அந்த எண்ணம் எப்போ வருதோ அன்னிலேருந்து நம்ம பர்ஃபெக்டான பாசிட்டிவான பர்சனாலிட்டின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ சார். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க பூஜ்ஜிரம் தென்கிழக்கு மூலையில வச்சிருக்கோங்க சார். அம்மா, யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க கோவில்பேட்டில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். உங்க பேர் என்னம்மா? என் பேர் ஆதிலட்சுமி சார். ஆதிலட்சுமி. ஆமா சார். ஓகே, உங்களோட தென்கிழக்குல பூஜ்ஜியம் இருக்குது சரிம்மா. அது கிழக்கு பார்த்துருக்கணும். உங்க கேள்வி என்னம்மா? எங்க முதல்ல அடுப்படி இந்த பக்கம் இருந்தது சார், தென்கிழக்கு மூலையில இருந்தது. அது மாத்தி இந்த பக்கம் வச்சிருக்கு சார் வீட்டுக்கு நடுவுல. பொண்ணு கொஞ்சம் படிப்புல சுமாரா இருக்கா சார், எப்படி இருக்கும்? படிப்புல பொண்ணு சுமாரா இருக்கா? பொண்ணு நல்லா படிக்குமா படிக்க கூடாதம்மா? படிக்கணும் சார் நல்லா. ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் எவ்வளவு மார்க் வாங்குவாங்க நீங்க நம்புறீங்க? இப்ப 350 தான் போய்கிட்டு இருக்கா, அதுக்கு மேல வாங்க மாட்டேங்கிறா. உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஒரு 10 பேர் சொல்லுங்கம்மா. ஆதிலட்சுமி. சௌமியா, சர்மிளா, தெரியல. அப்போ நமக்கு நம்ம பொண்ணு மேல ஈடுபாடு இல்லம்மா.
நம்ம பிறந்த பிள்ளையோட அவள் எப்போவுமே நிறைய அதிகம் செலவு பண்ணுறா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட பேரே தெரியலனா அப்புறம் அந்த பொண்ணை எப்படி மார்க் எடுக்க முடியும்? இது வாஸ்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா? வாஸ்து தான் படிப்பு சம்மந்தப்பட்டது. ஆனால் வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து அதுக்கு மேலே வந்து உட்காந்துருக்குமா? அப்போ நீங்கள் உங்கள் பெண்ணுக்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். செலவு பண்ணும்போது அந்த பொண்ணு நல்லா படிப்பா, நல்லா வந்து மார்க் வாங்குறதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது, அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் நாங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்காட்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆரணிலேருந்து பேசுகிறீங்களா? ஆர்காடு சார். ஆர்காடு. உங்கள் பேர் என்ன சார்? சேட்டு. சேது. சொல்லுங்க சேது. சார் நாங்கள் வீட்டை வந்து கிழக்கு வாசப்படி வச்சிருக்கோம். சரி. பட் ஆனால் வீட்டு இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் வாசப்படி வச்சு தப்பா சரியான்னு. இல்லை, வாசப்படி வந்து கிழக்கு வந்து வடக்கோட்டி தானே இருக்கு. ஆமாம், அது நல்ல வாசல் சார். அதாவது சேத்து, நீங்கள் என்ன எல்லாத்தையுமே தயங்கி வேலை பார்ப்பீங்களா? இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு? ஆமாம் சார், கொஞ்சம் ஆமாம், அது 50-50 ஆட்டிடியூட் சார். கேட்டான் த வால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ உங்களோட பிரச்சனை வந்து வடகிழக்கு தான் ப்ராப்ளம் சார். உங்கள் வீட்டோட வடக்கில் ஜன்னல் இருக்கா, கிழக்கில் ஜன்னல் இருக்கா? இருந்தால் திறந்து வைப்பீங்களா? வடக்குலையும் கிழக்குலையும் காம்பவுண்ட் இருக்கா? காம்பவுண்ட்லாம் எதுவும் இல்லை சார். சுற்றி பார்த்தீங்கன்னா எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும் சார். அதெல்லாம் நல்லது சார், ரொம்ப நல்லது. குளம் வந்து மிக மிக சால சிறந்தது சார். உங்கள் ப்ராப்ளம் வடக்கும் கிழக்கும் தான். வடக்கில் காம்பவுண்ட் இல்லை அப்படின்றது வந்து நல்ல விஷயம் இல்லை சார். உங்களுக்கு ஏதாவது வந்து பர்சனலாக வந்து உங்களை ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணால் ஆர்காடில் ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் மிகப்பெரிய நாலேஜபிள் பர்சன் ரவி இருக்கார் சார். அவரை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை அவர் கொடுப்பார்ன்றதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் சேத்து. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், கடந்த நிகழ்ச்சியில நீங்க ஒன்னு சொல்லியிருந்தீங்க சார். அதாவது வர புதன்கிழமை ஆண்டாளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதை இந்த நிகழ்ச்சியில் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா ஆண்டாளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சிறப்பு என்ன சார்? ஆண்டாள் இயற்றியது வந்து 30 திருப்பாவை 30 பாடல்களும், நாச்சியார் திருமொழி 143 பாடல்களும். இது பாசுரங்கள். ஆக்சுவலாக 4000 திவ்யபிரமத்தில் இந்த 173 ஒன்று. இதில் 30 திருப்பாவை 30 பாசுரத்தில் வந்து 27வது பாசுரம் வந்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடாரை என்ற எதிரிகளை வெல்லும்னு சொல்லலை. அது நண்பர்களே கிடையாது, வெறுத்து ஒதுங்கி போகக்கூடிய ஆட்களை கூட தன் அன்பால் வெல்லக்கூடிய கோவிந்தன் சொல்லி வந்து ஆண்டாள் சொல்கிறா. இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுது 27, 28, 29 3 பாசுரங்களையும் தொடர்ந்தாப்பில் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாவோட சிறப்பு என்ன, இந்த 27வது பாசுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாசுரம் நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு விரதம் இருந்து 27வது பாசுரம் பாடி முடிக்கும்போது அவளுக்கு திருமண வரம் கொடுத்ததாக, ஆண்டாளுக்கு திருமண வரம் கொடுத்ததாக ஐதீகம், பெருமாள் கொடுத்ததாக. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக பிறக்கிறவர்களுக்கு டெஃபினட்டாக திருமணம், குழந்தை, சந்தோஷம்ன்றது வந்து இது இல்லாமல் இருக்க முடியாதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் ஆண்டாளுக்கு திருமண வரம் கிடைத்த நாள். ரெண்டாவது வந்து அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு 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 விஷயம் ஆண்டாளுக்கு படைக்கக்கூடியது, பெருமாளுக்கு படைக்கக்கூடியது என்னென்னா அக்கார அடிசில். அது வந்து அதை மாதிரி ஒரு டேஸ்டியஸ்ட்டு ஒரு ஸ்வீட் கிடையவே கிடையாது உலகத்தில். அந்த நேரம் காலையில் 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே அந்த அந்த அக்கார அடிசிலை வந்து தாயாருக்கு படைச்சி, பெருமாளுக்கு படைச்சி, நம்ம கருடாழ்வாருக்கு படைச்சி அதை வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அது கொஞ்சமாக இருந்தால் கூட ஒரு அமிர்தம். நம்ம வாழக்கூடிய நாளிலே அமிர்தத்தை சாப்பிடணுன்னா அதை கூடாரவள்ளி வர புதன்கிழமை காலை 4 to 6 அங்கே இருக்கும்போது ஆண்டாள் இந்த அத்தனை சந்தோஷத்தை நாம் அடைந்த மாதிரி உணர்வோம். அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இது என்னென்னா கசிந்து உருகி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த கசிந்து உருகி அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது அந்த இடத்துக்கு போயிடணும், அந்த க்ஷணத்துக்குள்ளே போயிடணும். இது ஆண்டாள் வாழ்ந்த பூமி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போது அதை மிதிக்கிறதே பெரிய புண்ணியம். அது எல்லாருக்கும் சாமானியமாக கிடைச்சிறதில்ல. அவள் கால்பட்ட பூமியில் நம்முடைய கால் படுது அப்படின்னாலே நாமெல்லாம் அவளோட வாழ்ந்ததாக வந்து அவள் வாழ்ந்த காலத்தில் நாம் ஏதோ ஒரு எறும்பாகவோ பூச்சியாகவோ பசுவாகவோ புல்லாகவோ ஏதோ ஒரு உயிரினமாக வாழ்ந்திருப்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வர புதன்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வந்து வாருங்கள்.
இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த லாஸ்ட் டே வந்து இந்த வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னோட நண்பர்கள் அத்தனை ஆண்டாள் கன்சல்டன்ஸ் வராங்க. கேலண்டர்ஸ் அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக உங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வரணும். அந்த கோயில் சார்பாக நானும் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ப்ளீஸ் கம் அண்ட் ஹேவ் த ஃபீல், கிரேட்டஸ்ட் ஃபீல் இன் த வேர்ல்டு. கண்டிப்பா சார். ஆண்டாளை குறித்தும் கூடார வள்ளியை குறித்தும் அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேரு குரு. குரு சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. குரு வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம் சார். சார், இது அடிப்படை எந்த பக்கம் இருக்கும்? நார்மலா ஒரு வீடு வாங்கணும்னா, வீடு கட்டணும்னா குருன்னா என்னன்னு தெரியுமா? குரு சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. அறியாமை என்னும் இருளை நீக்குபவர். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார்? எங்க? ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன் இந்தியா. ஓகே. மதுரையில் எங்க இருக்கீங்க? மதுரையில மேலூர் பக்கம். ஓகே. மேலூர்ல இருந்து திருப்பத்தூர் ரோட்ல இருக்கீங்களா இல்ல மேலூர்ல இருந்து திருச்சி ரோட்ல இருக்கீங்களா? திருச்சி ரோட்ல. ஓகே. உங்க இந்த நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து கேக்குறீங்க, உங்க வீட்டுல பெண்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியா குரு? ஆமா. ஓகே. நீங்கள் தென்கிழக்கு வடமேற்கு தான் வந்து அடுப்பு அறை, இந்த சமையலுக்கு சிறந்த இடம். அடுப்பு அறை வந்து வச்சு ஒரு மனிதனோட வெற்றியை தீர்மானிக்கிறதுன்றது மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுங்க. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி குரு. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? யார்மா பேசுறீங்க? தங்கம்மாளம்மா, சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? அண்டலூர். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். தங்கம்மாள், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நாங்க 2004 வீடு கட்டினோம். சரிம்மா. தெற்கு பார்த்த வாசப்படியும் தலை வாசப்படி, பேக்கடை பார்த்த கிழக்கு வாசப்படியும் வச்சு கட்டணும். அம்மா உங்க வண்டலூர்ல வந்து வந்து வீட்டுல இருந்தே நல்லா இல்ல இல்லம்மா, வண்டலூர்ல நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? உங்களுக்கு மலை வந்து கிழக்கு பக்கம் இருக்கா? எது வீடா? வண்டலூர்ல அந்த நம்ம கிழக்கு பக்கம் இருக்கா? மலை எந்த பக்கம் இருக்கு உங்க வீட்டுக்கு? ஆமா ஆமா, மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. மலை எந்த பக்கம் இருக்கு? வண்டலூர். நீங்க வண்டலூர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேம்மா. நம்ம வந்து அது நான் ஏற்கனவே வந்து நிகழ்ச்சியில பதிவு வச்சிருக்கேன். அது அவ்வளவு சிறப்பான பலன்களே அந்த வண்டலூர் வாசிகளுக்கு கொடுக்கறது இல்லம்மா. நீங்க வாய்ப்பு இருப்பின்னு அதை கொடுத்துட்டு அந்த படப்பை, அந்த முடிச்சூர், அந்த பக்கம் உரகடம் பக்கம் சின்னதாக கூட இடம் வாங்கிக்கிங்க. நல்லா சிறப்பாக வீடு கட்டி நல்ல வாழ்க்கையை வாழ்த்துக்கள் தங்கம்மாள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க பலமுறை பேசும்போது நிறைய நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் இவங்களை போய் பாருங்க, அதி அற்புதமான இது கொடுப்பாங்க, சிறப்பான தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து உங்ககிட்ட நேர்ல வந்து பார்த்து அவங்க ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிறதுக்கும் நீங்க சொல்லி கொடுத்த உங்களுடைய மாணவர்கள் அந்த கிளையன்ஸ் கிட்ட போய் கேட்கறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, இல்ல ஒன்னாதான் இருக்குமா? ஆக்சுவலாக வந்து இது என்ன ஒரு விஷயம்னா, அவங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து நானும் என்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கிட்டவங்களும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்த வந்து நான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவங்களும் வந்து டெஃபரெண்ட்டாக அதை சொல்ல போகிறாங்க. எங்கே வந்து ஒரு வேறுபாடுன்னு நான் வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் வந்து நியூ கம்மர்ஸ் அப்படின்னு சொன்னால், நான் வேறு எதுவும் நான் பெருசாலாம் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், அந்த கோவில்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நான் ஆண்டாள் கோயிலுக்கு போங்க, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, திருக்கோச்சூர் போங்க, ஸ்ரீரங்கம் போங்க, திருப்பதி போங்கன்னு சொல்கிறேன், குருவாயூர் போங்கன்னு சொல்கிறேன்னா, இதை மாதிரி நான் வந்து 20 வருஷமாக சொல்லியிருக்கேன். அப்போ 20 வருஷமாக நான் வந்து டிவிலேயோ வந்து புத்தகத்துலேயோ இன்டர்நெட் மூலிமா சொல்லும்போது இதை கேட்டு ஒரு 50 லட்சம் 1 கோடி பேர் போயிருக்காங்கன்னா அந்த புண்ணியம் என் உடம்புல கொஞ்சம் உண்டு. ஸோ நிறைய பேர் வாஸ்து பார்க்கணும்போது சொக்கலிங்கம் காலடி பட்டால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை வந்து பெரிய சாமியார் ரேஞ்சுக்கெலாம் வச்சுருப்பாங்க. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. பட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரையுமே கோயிலுக்கு வந்து கை காமிச்சிருக்கேன் போங்கன்னு. அந்த புண்ணியம் மட்டும்தான் மற்ற என்னுடைய கால்டு ஸ்டூடெண்ட்ஸோட நான் வேறுபடுற விஷயம். அதர்வைஸ் வந்து நான் வந்து வாஸ்து ரீதியாக சொல்லக்கூடிய தீர்வுகளும் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வுகளும் ஒன்றாக தான் இருக்கும். மோரோவர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு டைம் ஆகும். அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த வீடோடு நம்ம ஏந்துடணும். போன உடனே வந்து ஒரு 10 விஷயங்கள் சொல்லும்போது இப்போ என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க 2 விஷயம் 3 விஷயம் சொல்லலாம். மேபி ஒரு ஓவர் த இயர்ஸ் வந்து அவங்களும் 10 விஷயங்கள் வீடை வந்து பார்க்காமலே வீட்டுக்குள்ளே போகாமலே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது 2 தான் நான் பெரிய டிஃப்ரென்ஸாக கருதுகிறேன். அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் வாஸ்து சொல்யூஷன் கிடைக்கும். தைரியமாக வந்து அவங்கள கூப்பிடலாம். வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை யாருக்குமே.
கண்டிப்பா சார். இப்போ நீங்க ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கும்போது, குரு அப்படின்னாக்க இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடியவர்னு அப்படிப்பட்ட உயரிய ஸ்தானத்துல தான் நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்ற பலன்களும் அதே அளவிற்கு அதி அற்புதமாகத்தான் இருக்கும். நேர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சரவணகுமார் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சார் இப்போ நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன். அது மிக தவறான பிஸ்னஸ் சார். ஒரு 3 பிஸ்னஸ் வந்து தவறு சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு வாஸ்து பார்க்கறத அவாய்ட் பண்ணுவேன் சார் எப்பவுமே. ஒன்று இந்த வட்டிக்கு விடுறவங்க, ரெண்டாவது வந்து இந்த கலப்பட தொழில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக 50,000 கோடி. அப்புறம் இந்த பயிர்களை கொல்லக்கூடிய அந்த பூச்சி மருந்து விற்கிறவங்க, கெமிக்கல் விற்கிறவங்க. மூணாவதுல வந்து கடைசியான விஷயம் பார்த்தீங்கன்னா, நாலாவதுன்னு வச்சுங்க, சாரி 3ன்றது தப்பு, 4வது வந்து ஷேர் மார்க்கெட் சார். ஷேர் மார்க்கெட்ன்றது நீங்கள் லாபம் கிடைக்குதுன்னா யாரோ ஒருத்தர் இழக்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் மார்க்கெட்டில் போகிறதுல எந்த தவறும் கிடையாது சார். அந்த எவ்ரிடே ஷார்ட் அடிக்கிறாங்கன்ற விஷயம் வந்து அது நல்ல மார்க்கெட் கிடையாது சார். ஸோ நீங்கள் வந்து பெட்டரான பிஸ்னஸ் பண்ணுங்கள். இது என்னுடைய பர்சனல் கருத்து சார். ஓகே ஓகே, நன்றி சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்றைக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பாசுரம் 30 பாசுரம் ஆண்டாள் எழுதுனாங்க. கூடாரை வெல்லும் சீர்கு வந்தால் எத்தனாவது பாசுரம்? நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கான கேலண்டர் தயவுசெய்து ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்காம ஆன்சர் மட்டும் சொல்லிவிடுங்க. உங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடுங்க. புதன்கிழமை ஆண்டாள் கோயிலில் வாங்கிக்கோங்க. டெஃபினட்டாக வந்து அந்த கேலண்டர் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும். நாளைக்கு மேலும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. ஜெய்ஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். சார், இந்த மந்திர ஜபங்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதனால வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் கிடைக்குமா? இல்ல அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து முற்றிலுமா அகற்றி அதற்கான தீர்வுகள் வந்து பெற முடியுமா? மந்திரங்கள் பொறுத்தவரை வந்து ஜெபிக்கிறவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்துதாமா இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் வந்து வேலை செஞ்சிடறது கிடையாது. அது தொடர்ந்து பல லட்சங்கள் ஜபம் பண்ண. இப்போ உதாரணத்துக்கு கணபதியோட மூல மந்திரம் இருக்குது அப்படின்னா மினிமம் வந்து 3.5 லட்சம் ஜபம் வரணும். அந்த 3.5 லட்சம் ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடைய சித்தி கிடைக்கும். சித்தி கிடைச்சதுக்கப்புறம் அந்த மகா கணபதியோட ஏதாவது வேண்டுதல்களை வச்சு அந்த ஜபங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் தெய்வ உபாசனைன்னு சொல்லுது. உபாசகர்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஜபம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிவனுடைய மந்திரம் இருக்குன்னா 8 லட்சம் மந்திரங்கள் ஜபம் பண்ணுறது, சிவனுடைய காயத்ரி மந்திரம் இருக்கா 3 லட்சம் மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதுன்னு கணக்கு இருக்குது. ஸோ ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அதோடைய பலன் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாளில் கிடைக்காது. நிறைய பேரால் அதை செய்ய முடியல, என்னால் 10 நிமிஷம் கூட உட்காந்து மந்திரங்களை சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மந்திரங்களை பொறுத்தவரை செய்கிறவங்களை பொறுத்து தான் அதுக்கு முழு பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க மேடம், ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். ஈரோட்ல இருந்து யாருமா பேசுறீங்க? வேணிங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கணுங்க. அவருடைய பெயர்? அவர் பேர் ராஜேஸ்வர். டேட் ஆஃப் பர்த்? 25/4/1991. பிறந்த நேரம்? 11:55 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? உத்தர நட்சத்திரம், சிம்மராசி, கடகலக்கணம். என்னம்மா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவரோட வேலை வாய்ப்புங்க மேடம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அவரோட தாத்தாவோட சொத்து எப்ப கிடைக்கும்? 2 கேள்விங்க மேடம். தாத்தாவுடைய சொத்துனா தாய் வழி தகப்பனாரா தந்தை வழி தகப்பனாரா? தகப்பன் வழி தகப்பன் வழி இது இல்லையா, அந்த வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அது இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு 2.5 வருஷமாவது ஆகும் குறைஞ்ச. அதுக்கப்புறம்னா கொஞ்சம் பங்காளிகள் பிரச்சனை கொஞ்சம் இருக்கணும். கண்டிப்பாக வேலையை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா. அவருக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் மேலே நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வளர்ச்சிகள் இருக்கும். இவர் வந்து ஜாதகப்படி அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அணியக்கூடிய ரத்தனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணிக்கம், ரூபின்னு சொல்லுவாங்க. ஒரு 3-4 கேரட் சைஸ்லையும் ஒரு பசரா முத்து, ஒரிஜினல் முத்து சொல்லுவாங்க. அந்த முத்து 2ஐயும் அணிகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உடைய வாழ்க்கையில் உண்டாகுமா. வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க?
கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். கரெக்டாக கும்பகோணம்ல இருந்து யார் பேசுறீங்க? கல்யாணம்னு பேசுகிறேன். கல்யாணம் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/12/1984. 14/12/1984ங்களா? 3 மேடம். 83. பிறந்த நேரம்? 8:32 காலையில. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. கல்யாணம் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேரேஜ் தள்ளி போயிட்டு இருக்கு, பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும். இல்லை, நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், மளிகை கடை. மளிகை கடை வச்சுருக்கீங்களா? ஆமாம். அது டல்லாக இருக்குது இல்லைங்களா? அது அது முன்னேறணும், அது முன்னேற்றம் கிடைக்கணும் இல்லையா? ஆமாம். சரி, அதான் உங்களுடைய கேள்வி. ஆமாம். சரி, உங்களுடைய ஜாதகப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன நட்சத்திரம்லாம் கரெக்டு தான். இப்போ ஒரு 6 வருஷமாகவே சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த திசையில் வந்து எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் முன்னேற்றம்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட இந்த திசை வந்து உங்களுக்கு 14 வருஷம் இருக்கிறனால இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் அணியக்கூடிய ரத்தினம், அதாவது உங்கள் தொழில் நல்லா இருக்கிறதுக்கு அணியக்கூடிய ரத்தினம் வந்து மரகத பச்சைங்க. மரகத பச்சை ஒரு 2.5 3 கேரட் சைஸ்லையும், ஒரு கனக புஷ்பராகம் வந்து ஒரு 3 கேரட் சைஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது வலது கையிலையோ இடது கையிலையோ மோதிர விரலில் போடலாம், இல்லை 2ஐயும் சேர்த்து பெண்டிட்டாக செஞ்சு கழுத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாடு, முன்னேற்றத்துக்கு வழிபடக்கூடிய விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரையும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் பைரவருக்கும் போய் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவருடைய மூல மந்திரம் ஏதாவது புஸ்தகங்கள் இருந்தால் பார்த்துக்கங்க, இல்லை யாரையாவது கேட்டுக்குங்க. இல்லை நம்ம அலுவலகத்துக்கு வந்து ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் கவரை வச்சு அனுப்புங்க, பைரவர் மூல மந்திரம் அனுப்ப சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்த மூல மந்திரத்தை தினமும் வீட்டில் வந்து கொஞ்சம் கல்கண்டு திராட்சை வச்சு அந்த மூல மந்திரத்தை வந்து ஒரு 21 முறை முதல்ல சொல்ல ஆரம்பிங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் 33 ஆக்குங்க, அப்புறம் 51 ஆக்குங்க, அப்புறம் 108 ஆக்குங்க. நீங்கள் அந்த ஜபம் கொடுக்க உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறத கண்கூட நீங்கள் பார்க்கலாங்க. வாழ்த்துக்கள் கல்யாணம். அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வாசக்கால் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாசக்கால் வைக்கும் போது அதுல வந்து நம்ம போடக்கூடிய ரத்தினங்கள் என்ன சார், என்னென்னலாம் பண்ணலாம்? அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து சில எந்திரங்களை சங்குகளை எல்லாம் பதிச்சாங்கம்மா. ஆனால் காலம் தொட்டு காலங்காலமாக இருக்கக்கூடிய வந்து பஞ்சலோகமும் நவரத்னங்களும். நவரத்னங்கள் 9 நவரத்னங்களும் கொஞ்சம் நல்ல சைஸில் வைக்கணும். இப்போல்லாம் ஏதோ கடனேன்னு வந்து டூப்ளிகேட் தான் வைக்கிறாங்கலாம். நல்ல சைஸில் வந்து நவரத்னங்கள் வைக்கணும். நல்ல சைஸ்னா என்ன சார்? மினிமம் வந்து ஒரு நவரத்னத்தோட சைஸ் வந்து 15 சென்ட்லேருந்து 20 சென்ட்டுக்குள்ளே இருக்கணும். மினிமம், குறைஞ்சது. அதிகபட்சமாக கூட வைக்கலாம், அதிகமாக வைக்க செலவு. 20 சென்ட்டுங்கிறது பெரிய செலவு இல்லை. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் சமீப காலமாக 3-4 ஆண்டுகளாக உபரத்னங்களில் 16 கற்களை கீழே வைக்கிறோம். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து விபத்துக்கள் நீங்கள் வந்து வாஸ்து வந்து உச்சத்தில் பண்ணும்பொழுது, வாஸ்து கரெக்டாக இருக்க பட்சத்தில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து அந்த இடத்துல எந்த விதமான கெடுதலுமே வராதுங்கிறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லது உள்ள நுழையுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கெடுதல் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுக்குமே திறந்த புத்தகம் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த நவரத்னங்களை வந்து வைக்கிறது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உபரத்னங்கள் வந்து ஒரு விபத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக டர்க்வாய்ஸு, ஹெல்த்துக்காக ஜேடு, மனநலத்துக்காக அகேட்டு, தெய்வ பலத்திற்காக ஓப்பல் அப்படின்னு சொல்லி இந்த கற்களை வந்து 14 வகையான கற்களை வந்து அதில் வைக்கிறோம் இப்போ சமீப காலமாக. அது மட்டும் இல்லாமல் பாதரசத்தையும் பயன்படுத்துகிறோம், பாதரச எந்திரங்களை பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் அதுவும் வைக்கலாம். ஆனால் அவசியம் வைக்கக்கூடிய விஷயம் வந்து நவரத்னங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சரை பெட்டியில் உள்ள ஐட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வைக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஹோமம் பண்ணும்போது எப்படி வந்து சீரகத்தாலையும் சோம்பாலையும் ஹோமம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் முழுக்க சுத்தம் செய்யப்படும். அதுபோல் வந்து வாசற்காலுக்கு கீழே வந்து நீங்கள் இந்த ஐட்டங்களை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட் நாள் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிறப்பாக சொன்னீங்க சார். அஞ்சரை பெட்டி விஷயம் வைக்கிறது வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது நிஜமாவே. இது வந்து புதுசாக கட்டுற வீட்டுக்கு ஓகே, கட்டின வீட்டை வாங்கும் போது அந்த வாசக்கால் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் முன்னாடியோ இல்லை பின்பக்கமோ வாசக்கால நுழைய இடத்துல சின்னதாக ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு தேன் மெழுக வச்சு ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒயிட் சிமெண்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. நீங்கள் பூஜை ரூமை வந்து நல்லா வைப்ரேட் பண்ணுறதுக்கு பூஜை ரூமில் 4 மூலையிலும் ட்ரில்லிங் மிஷினில் ட்ரில் பண்ணிவிட்டு நவரத்னங்களை போட்டுட்டு பஞ்சலோகங்களை போட்டுட்டு அது மேலே தேன் மெழுக வச்சு மூடிட்டு அந்த இடத்துல உட்காந்து தியானமோ பூஜைகளோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குமா. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் சுமதி. என் பையனை கோசம் கேட்கணும். சொல்லுங்க, அவருடைய பெயர் என்ன? அரவிந்த். டேட் ஆஃப் பர்த்? 30/11/96. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சனிக்கிழமை காலையில 11 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடகராசி, பூச நட்சத்திரம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அரவிந்த் சாருக்காக? அவரோட படிப்பு எப்படி இருக்கும்? அவர் தாத்தா சொத்து வருமா? இதுக்கு முன்னாடி இதே கேள்விதான் வந்தது இல்லையா? தாத்தா சொத்துனா தாய் வழி, தந்தை வழி, தகப்பனார், தந்தை வழி சொத்துனா ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு மேல ஆகுமா?
3 ஆண்டுகளுக்கு மேலே அது கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து சிவ வழிபாடு வந்து சனிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா. எங்க வீட்லயே செய்யலாமா? இல்லை, கோயிலுக்கு போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா. சரி சரி. அவர் படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு இடையூறுகள் இருக்குமா, படிப்புல முழுமையாக ஒரு தீர்வு கிடைக்காது. அதுக்கு வந்து வியாழக்கிழமை மாலை நேரத்துல 6லேருந்து 7 மணிக்குள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோவிலுக்கு போய் தான் பண்ணுமா? எல்லாமே கோயிலுக்கு போய் தான்மா. கோயிலுக்கு போய் தான் அர்ச்சனை பண்ணுமா? வாரம் வியாழக்கிழமை மாலை நேரத்துல 6லேருந்து 7 மணிக்குள்ள. இப்ப மார்கழி மாசம் 6:30லேருந்து 7:30 பண்ணுங்க. அப்புறம் தை மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6லேருந்து 7 பண்ணுங்க. அது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நடுவில் முடிஞ்சா ஒரு முறை காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில் போயிட்டு வாங்க. தடங்கள் இல்லாமல் சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. இவருடைய ஜாதகப்படி இவர் அணிய வேண்டிய ரத்னம் வந்து அகேட், கார்னட், ஓப்பல், ஜேடும். அந்த 4 உபரத்னங்கள் அணிகிறதுனால அந்த படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் வரது இல்லாம எல்லாத்துலயுமே ஒரு வெற்றிக்கான ஒரு வழிகள் கிடைக்க ஆரம்பிக்குமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக யாகத்திலும் ஹோமத்திலும் ரத்தினங்களை பயன்படுத்தலாமா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சரி, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆரோக்கியமான, சிறப்பான, வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப எளிமையான முத்திரைகள் எங்களுக்காக சொல்வீங்க சார். இன்றைய முத்திரை கேட்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைய முத்திரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையில் சங்கு முத்திரை சம்பந்தப்பட்டது. இந்த கை வந்து இடது கையோட கட்டை விரலை இறுக்கி பிடிக்கக்கூடியது. இது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களையும் மன குழப்பங்களையும் நீக்கக்கூடியது, மன உறுதியை தரக்கூடிய முத்ரா இது. இந்த முத்ரா செய்யும்போது இந்த கை வந்து நேர தொப்புளுக்கு நேரம் இந்த மாதிரி இதே பொசிஷனில் தொப்புளுக்கு நேரம் இருக்க மாதிரி வைக்கும்பொழுது அங்கே மணிபூரக சக்கரம் நன்றாக இயக்கப்படும். அந்த சக்கரம் நன்றாக இயங்குவதால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்குவதோடு ஆரோக்கியம், மகிழ்ச்சி, குழப்பமில்லாத முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது உறுதியான இருக்குமா. இது நல்ல ஒரு அருமையான முத்ரா. ஒரு 20 நிமிஷம் அந்த முத்ராவை செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் அந்த மந்திரங்களை சொல்றதுனால அந்த மந்திரங்களுக்கு பலம் கண்டிப்பாக கூடும். பொதுவாக இந்த முத்திரைகள் வந்து காலையில செய்யறது நல்லதா இல்ல அதுக்கப்புறம் கூட செய்யலாமா? வந்து நேரம் காலம் எதுவும் கிடையாதுமா. ஆனால் ஒரே நேரத்தில் செஞ்சு பயிற்சி பண்ணும்பொழுது, அதுவும் காலையில் 4:30 to 6 இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துக்கு சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. தரையில் வந்து சேரில் உட்காந்து பண்ணிங்கன்னா தரையில் வந்து கால் படாமல் காலுக்கு கீழே வந்து ஏதாவது விரிப்புகள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யும்பொழுது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ரிலாக்ஸ்டாக உட்காந்து செய்யும்போது பலன் ஜாஸ்தியாக இருக்கும். சாப்பிட்ட உடனே காஃபி குடித்த உடனேயோ இல்லை இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவும் சாப்பிடாமே இருக்கிறது நல்ல பலனும் தரும். நீங்க சொன்னது கேட்டு நிறைய பேர் இத்தனை நேரம் இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவு பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், பழனிசாமி, காங்கேயம் மேடம். பழனிசாமி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக மேடம், நான் டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். சொல்லுங்க. 1/6/1969. பிறந்த நேரம் இரவு 9:38 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 2ஆம் பாதம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், வர இருக்கக்கூடிய ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் எப்படி இருக்கு, என்ன தொழில் செய்யலாம், கோழி பண்ணையா அல்லது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில் செய்யலாமா? உங்களுடைய வருஷத்தையும் மாசத்தையும் இன்னொருக்கா சொல்லுங்க சார். 1/6/1969 சார். சரிங்க. உங்க கேள்விகளுக்கான விளக்கங்கள் அதெல்லாம் ஓகே. மூல நட்சத்திரம், தனுசு ராசி, மகர லக்னம். நீங்க ரைட்டிங் சார். ஓகே ரைட். சரிங்க. இப்ப நீங்க இவ்வளவு நாள் அதுவும் தொழில் பண்ணலையா சார்? இப்போ வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், வெளி ஸ்டேட்ல. ஓகே ரைட். ஓகே. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கேங்க, இங்க ஏதாவது தொழில் பண்ணலாம்னு இருக்கேங்க சார். கோழி பண்ணி அல்லது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான தொழில் செய்யலாம்னு இருக்கிறா, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. 10ஆம் இடம் தொழில் தானே எப்படி இருக்கு? சரி. அதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக கோழி பண்ணையை பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தது ராகு தசை வருதுங்க. இந்த ராகு தசை ஆரம்பித்தோன்னே எந்த காரணத்தையும் கொண்டும் நீங்கள் வந்து வினோதமான தொழில்கள் எதுலேயும் போயிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் இன்டர்நெட் ட்ரேடிங் பண்ணலாம்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ரொம்ப இதுவான தொழிலாக ஒன்று சொல்லுவாங்க, அதிகமான ப்ராஃபிட் இருக்குன்னு, அது இதுக்குள்ளேயும் போகாதீங்க. கோழி பண்ணை பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன அட்வைஸ், நாட்டுக்கோழி பண்ணை பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கலாம். ஆடு வளர்க்குறது அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் பண்ணுறதா இருந்தாலும் ராகு தசையில் எலக்ட்ரிக்கல் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கடன் கொடுத்தீங்கன்னா வராது. இந்த ராகு தசையில் ஆரம்பத்தில் சுயபுக்தி வரையிலுமே தேவையில்லாத நபர்களை நம்பி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க.
குரு புக்தி வந்ததுலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ராகுதசை குரு புக்தி, ராகு 3ல் தான் இருக்குது, மீனத்தில் தான் இருக்குது. ஸோ குரு புக்தி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அணியக்கூடிய ரத்னம் என்ன பண்ணுங்கன்னா, ராகுதசை ஆரம்பித்தோன்னே ஒரு ரூபியை நடுவில் வச்சு சுற்றி கோமேத கல்லை அடுக்கி அது மாதிரி ஒரு மோதிரம் பண்ணி போட்டு பாருங்க. ராகுதசை அற்புதமாக இருக்குங்க. வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இனிப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? தங்கமாரி பேசுறீங்க, பெரியகுளத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 5/6/1976. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல. மதியானம் 12:40. சரி. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு எந்த படிப்பும் தடைப்பட்டிருக்கு, எந்த வேலைக்கும் போக முடியல. அதை பத்தி கேட்கறாங்க. கனவு கொஞ்சம் அடையவே மாட்டேங்குது. கனவு ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. கண்டிப்பா சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கா? அதாவது கடை ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடை அடைக்கிற கடன் அப்படியே ரொட்டேட் ஆயிடும். இந்த என்னோட லக்கணத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு, 3வது ராகு இருக்காரு. இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன்மா, இங்க இருக்கேன், நான் போட்டுட்டேன்மா. அது கரெக்டா தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு துர்க்கையையும் சந்திரனையும் தொடர்ந்து வழிபடுங்கம்மா. ஏன்னா உங்க ஜாதகம் லைட்டா கிரகணத்துல இருக்கு. அதனால நீங்க வந்து சந்திரனையும் துர்க்கையும் தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகும். நீங்க வந்து ஆக்சுவலாக கடன்கிறது வந்து நீங்களா ஏற்படுத்தினதா உங்க ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் சில விஷயங்களை செஞ்சு கடனாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த துர்க்கையும் சந்திரனையும் வழிபட்டீங்கன்னா கடன் தீர வாய்ப்பு இருக்கும். அணியக்கூடிய ரத்தனம் மரகத பச்சை, பசரா முத்துமா. வாழ்த்துக்கணுமா. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம வந்து ஹோமம் இல்லை யாகம் பண்ணும்போது அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுனால சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். ரத்தினங்களை போடலாமா? எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? எதை போடலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 108 மூலிகைகள் வந்து ஹோமத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதை தவிர வந்து ஒரு 60 வகையான மூலிகைகள் இருக்குமா நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சுவாமிக்கு வந்து பண்ணும்பொழுது இதை தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுவாமிக்கு எப்படி நீங்கள் சுவாகா சொல்லி என்ன செய்றீங்க, இருக்கக்கூடிய பொருட்களை சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதா ஒரு இது. நீங்கள் ஹரித்ரா குங்குமம், ஹரித்ரா சூரணம் சமர்ப்பயாமி அப்படின்னீங்கன்னா நீங்கள் குங்குமம் மஞ்சள் இதை வைக்கிறீங்கன்னு சொல்லி அதை நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் சொல்லி பண்ணுறீங்க. அதை நீங்கள் தமிழ்லையும் சொல்லி பண்ணலாம், ஒரு தவறும் கிடையாது. பட் ஹோமங்களை பண்ணும்பொழுது நவரத்னங்களை போடலாமான்னா நவரத்னங்களை மட்டும் வந்து நம்ம பயன்படுத்துறது வழக்கம். எப்போவுமே ஒரு வஸ்திரத்தோடு சேர்த்து நவரத்னம் தான் ஆணவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரத்னங்களெல்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, அது தேவையில்லை. அதுக்கு பதிலுக்கு நீங்கள் வந்து ஹோமங்கள் பண்ணும்போது முருங்கைக்காயை கூட சின்ன சின்ன பீஸாக வெட்டி ஹோமத்தில் போடலாம், தவறு கிடையாது. முருங்கைக்காயை வேற என்னெல்லாம் போடலாம்? எல்லாமே பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து மாதுளம்பழம்பை பயன்படுத்துகிறோம், அது சுதர்சன ஹோமத்தில் மட்டும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நீங்கள் எது உங்களுடைய பொருட்களை விருத்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நாங்கள் ஹோமங்கள் பண்ணும்போது கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹோமத்தில் போடுவோம். இது சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். ஏன்னா எல்லா பொருளும் விருத்தி ஆகணும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில், மழை இல்லாத காலகட்டத்தில் இதே போல் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தி சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதுனாலையும் அன்னதானம் செய்கிறதுனாலும் கண்டிப்பாக அந்த வறட்சிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், பெருங்குளத்தூர்ல இருந்து தமிழ் தென்றல் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? தமிழ் தென்றல் தான் கேட்கணும். அவர் எப்படி, அவர் ராசி, அவங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 29/11/1995. பிறந்த நேரம்? 9 மணி. காலையா இரவா? இரவு 9 மணி. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி கும்ப ராசி, சதய நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு என்ன நல்ல படிப்பாங்க, வேலை கிடைக்குமா அப்படி எதிர்காலம் பத்தி சொல்லுங்களேன். எதிர்காலம் அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இவரை பத்தி நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எப்படி வரப்போறாரோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக நல்ல பிரமாதமாக வருவார். 2017 ஆகஸ்ட்டுக்கு அப்புறமே இவருடைய டைம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலே மேலே வளர்ச்சி, மேலே மேலே முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கருக்கு அற்புதமான இடத்துக்கு வருவார், கவலைப்படாதீங்க. இப்போ அவர் அணியக்கூடிய ரத்தனம் வந்து முத்தும் மாணிக்கமும். செல்ல வேண்டிய ஆலயங்கள் வந்து சிவனுடைய ஆலயம், சனிக்கிழமை இரவும் திங்கக்கிழமை காலையில் ஸ்ரீ மகாகணபதியும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அருமையான ஜாதகம், நல்லா வருவார், சிறப்பாக வருவார். அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன் மேடம். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம், தொழில் வளர்ச்சி பத்தி. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/8/79. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம். தொழில என்ன தெரிஞ்சுக்கணும் சார் உங்களுக்கு?
இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இன்னொரு தொழில் எடுக்கிறதுக்காண்டி அது நேரங்கள் காலங்கள் எப்படி? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கோவில் சென்டர் பவுடர் ஏஜென்ட் எடுத்திருக்கேன் சார். என்னது? கோகுல் சாண்டல் பவுடரோட ஏஜென்சி. வேற என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து நம்ம குர்குரி ஐட்டம் மாதிரி ஒய்சின்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும்னு பார்க்கணும் சார். குர்குரி ஐட்டம் மாதிரியா? ஆமா சார். திறந்து நான் சொல்லட்டேன், இது டைம் சொல்லிட்டாங்க சார். என்ன சொல்றது புரியல. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க சார். 11/8/79. இல்ல அதை பத்தி பரவாயில்ல, கேள்வி மட்டும் சொல்லுங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. கேள்வியை பளிச்சுன்னு கேளுங்க. ஹலோ, கேள்வியை பளிச்சுன்னு கேளுங்க. இந்த தொழில் பத்தி தான் சார். சரி, கோகுல் சாண்டல் பண்றீங்க ரைட்டு, குர்குரே எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். வேற ஏதாவது நல்ல சாப்பிட்ற பொருளா பண்ணுங்க. அது எப்படி பொருள் சார் பண்ணலாம்? என்ன நீங்க வந்து கடலை பருப்பு சம்பந்தமா, கடலை பருப்பி சம்பந்தமா பண்ணுங்க. வேற ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் எது வேணாலும் நல்ல ஐட்டங்கள் பண்ணுங்க, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். சார் நம்ம இந்த ஊதுபத்தி ப்ராடக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பண்ணலாம் தாராளமா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊதுபத்தி எடுத்து பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விருதுநகர்ல இருந்து சந்தியா பேசுறேன். சந்தியாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 18/7/1995. பிறந்த நேரம்? 9:55 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சிம்மலக்கம். ஓகே சந்தியாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு மேடம். இந்த 2017 முடிக்கணுமா? மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குங்களா? ஆமா. சரி, இந்த வர்ற வருஷம் கண்டிப்பா திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் 7:30 மணிக்கு மேலே முருகப்பெருமான், முருகன் வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய அந்த திருவுருவச் சிலைக்கு நீங்கள் வந்து தீபம் போடுங்க. அது எப்படின்னா நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து முதல் வாரம் 1 விளக்கு, 2வது வாரம் 2 விளக்கு, 3வது வாரம் 3 விளக்குன்னு தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. ஒரு 16 வாரம் ஏற்றுங்க. டைம் கிடச்சிது, நேரம் இருந்த ஏதாவது 3 முருகருடைய ஸ்தலங்களை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. 3 முருகன் கோயிலுக்கு போய் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. தடை முழுமையாக விலகுமா. இந்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகப்படி நீங்கள் அணியக்கூடிய ரத்தனம் வந்து மரகத பச்சை மாணிக்கம்மா. இந்த 2 ரத்தனங்கள் அணிகிறதுனால தடங்கள் நீங்கிறதுலாம் நல்ல வாழ்க்கையுமே. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், இன்னைக்கு ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அற்புதமான முத்திரை குறித்தும் சொன்னீங்க. ஹோமங்கள் யாகங்கள்ல என்னென்ன பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.